இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த ஆண்கள் சைட்ல வந்து இந்த கிளாசிக்கல் வந்து அவ்வளவா அந்த அப்ரோச் நடக்க மாட்டேங்குது. அவங்க பயப்படுறாங்க சில நேரத்துல அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தீங்க. அத பத்தி சொல்லுங்க. எனக்கு என்ன கேட்கணும்னா மேம், ஆக்சுவலா வந்து அ லேடீஸ் மட்டும் தான் பரதநாட்டியம் கத்துக்கணும் அப்படின்றீங்க. ஆக்சுவலா பரதநாட்டியத்துக்கு குரு கடவுளே சிவன் தான். ஸோ அவரு ஒரு ஆண் தானே. ம். ஸோ அப்ப ஏன் நீங்க அத பிரிச்சு பார்க்குறாங்கன்றது எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. எனக்கு அது இன்னும் கஷ்டமாவே இருக்கு. ஓகே. அ ஆண் கலைஞர் அதான் ஆண்கள் வந்து பரதநாட்டியம் கத்துக்கிட்டா வந்து இந்த மாரி பெண் தன்மை மாறிடுவாங்க அப்படின்றாங்க. ஸோ அப்போ நீங்க ஆடுற அந்த கலைக்கான கடவுளே சிவன் தானே. அப்ப சிவன் வந்து ஒரு பொம்பளையா? எனக்கு இந்த கேள்வி நான் அவங்க கிட்ட கேட்கணும்னு நெனைக்கிறேன். ஓகே, இப்ப அந்த ஓகே. கேள்வி என்கிட்ட கேட்கறாங்கன்னா, நான் அவங்க கிட்ட கேட்பேன் எனக்கு இந்த கேள்வி. சிவன் அப்ப திருநங்கையா? இல்ல அவர் என்ன ஒரு பொண்ணா? இல்ல. அவரும் ஒரு ஆண் தானே. அவரு தானே பரதத்துக்கே கடவுள். ஸோ அப்ப நீங்க ஏன் ஆண் கலைஞர்கள சேர்த்து விட மாட்டேன்றீங்க? இந்த எண்ணம் மாறணும். மாறுனா நல்லா இருக்கும். ஏன்னா எத்தனையோ ஆண் கலைஞர் இருக்காங்க.